வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் வெற்றிவேல் ருத்ரன் குருஜி. இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, நிறைய பேருக்கு கடை இந்த ரோட்டில் வியாபாரம் தள்ளுவண்டி கடை வச்சுருப்பாங்க. இல்லை ரோட்டு ஓரத்தில் சின்ன சின்ன கடை போட்டு வச்சுருப்பாங்க. இந்த ஏற கட்டுற கடைன்னு ஒரு கடை அது போட்டு வச்சுருப்பாங்க. வண்டி தள்ளு வண்டியில் தள்ளி போகிற மாரி கடை போட்டிருப்பாங்க. ஹோட்டல் கடை, ஒரு காய்கறி கடை, ஒரு பழக்கடை, தேவையான பொருள் அவங்க என்ன தேவை விற்கிறாங்களோ அதுக்கு தகுந்த கடை போடுவாங்க ரோட்டு ஓரத்தில். அந்த கடை வியாபாரமே ஓடாது. இது பெரிய பெரிய கடைக்கும் செய்யலாம். இன்னொன்று இது பெரிய கடைக்கு வேறு விதமாக செய்யணும். சின்ன கடைக்கு இப்போ நான் சொல்கிற கடைக்கெலாம் இதை செய்யலாம். தள்ளு வண்டிக்கு சைடில் ரோட்டு ஓரத்தில் போட்டு வச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த கடைக்கெலாம் செய்யலாம். பெரிய கடைக்கு செய்கிறது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் இப்போதைக்கு இந்த சின்ன தொழில் பண்ணுறாங்க இல்லையா, சிறு குறு தொழில், அந்த இதுக்கு மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு செய்யுங்க. நான் சொல்கிற பரிகாரம் நல்ல பலனை கொடுக்கும். என்ன பண்ணுறீங்க, ஒரு தலை பூண்டு விற்கிற கடையிலே பாருங்கள். ஒரு தலை பூண்டுன்னு கேட்டு அதில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாங்கி வச்சுக்கிங்க. அந்த பூண்டை என்ன பண்ணுறீங்க, வாங்கிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜவ்வாது கொஞ்சம் வேணும். ஜவ்வாது, அதுக்கப்புறம் அரகஜா, அதுக்கப்புறம் இந்த புணுகுன்னு ஒரு பொருள் இருக்குது நாட்டு மருந்து கடையில். அது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் தான் விற்கும். இந்த பூண்டு மட்டும், ஒரு தலை பூண்டு மட்டும் நீங்கள் பூண்டுலாம் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த கடையில் கேட்டு வாங்கிக்கிங்க. இதை என்ன பண்ணுறீங்க, அந்த பூண்டு ஒரு 1/2 கிலோ பார்த்து வாங்கி வச்சின்னு, ஆனால் ஒரே ஒரு இது தான் இருக்கும். வெங்காயம், வெள்ளை வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதேமாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பல்லாக இருக்காது. பார்க்குறதுக்கு வெங்காயம் சின்ன அந்த வெள்ளை வெங்காயம் மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு தலை பூண்டு. அதே போல் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பார்த்து வாங்கி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த ஜவ்வாது, புணுகு, அரகஜா, இது 3 பொருளும் நம்மளுக்கு தேவை. அப்படியே வாங்கி எடுத்துகிட்டு வச்சுக்கிங்க. வச்சுன்னு என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபஸ்ட்டு ஜவ்வாதை தனியாக வச்சுக்கிங்க. அரகஜாவை மேலே லைட்டாக தடவிக்கிங்க. அந்த பூண்டு மேலே தோலை உரிச்சிடணும். தோலை உரிச்சிட்டு பூண்டு மேலே தடவிடுங்க. சுற்றியும் ஒரு பூண்டு எடுத்து தடவிட்டு என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இந்த புணுகு இருக்குது இல்லையா, அதை லைட்டாக மேலே தடவுங்க. தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜவ்வாதோட பொடி இருக்குது பாருங்கள், ஜவ்வாது, அந்த பொடியை லைட்டாக மேலே தடவி விடுங்க. தெளிச்ச மாரி தடவி விட்டுட்டு அந்த பூண்டை எடுத்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வியாபாரம் தள்ளு வண்டியாக இருந்தால் தள்ளு வண்டிக்கு மேலே ஒரு டேபிள் இதேமாரி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வச்சுக்கிங்க. வச்சு வியாபாரம் பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு வசீகரத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். கண் திருஷ்டி இருந்தாலும் எடுத்துடும். ஒரு மாதிரியே கெட்ட எண்ணத்தோடு பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துடும். இதை ஒரு நாளைக்கு வச்சிங்கன்னா 3 நாளைக்கு வரைக்கும் இருக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இன்றைக்கி வைக்கிறீங்கன்னா 3 நாள் வரையிலையும் இருக்கலாம். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு அதை தூக்கி தண்ணியில் போட்டு மறுபடியும் அதே போல் பூண்டு வச்சு யூஸ் பண்ணணும். வாரத்துக்கு 3 ஐட்டம் பூண்டு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் வரும். நல்ல வைப்ரேஷனு ஜனம் போகிறவங்க கூட நின்று என்னடா அவங்கள வசீகரத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். இது அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறவங்கள கூட இது அந்த கெட்ட எண்ணத்தெல்லாம் திசை திருப்பி விட்டு நல்ல வியாபாரத்தை அவங்க நம்ம கடைக்கு ஒரு பொருள் வாங்குற மாரி வந்துடுவாங்க. ஹோட்டல் கடையில் இருந்தாலும் இந்த கடையை விட்டு வேறு கடையில் போய் சாப்பிடுவாங்க. ஒரு ஹோட்டல் கடை வியாபாரமே ஓடாது, மந்தமாக போகும். இந்த தள்ளு வண்டியில் வச்சுக்கிற கடை, ஒருத்தவங்க கடை நல்லா சூடு பிடிச்சி நல்லா விற்கும். அது நம்மளுக்கு நேரங்களாம் ராசி பலம் எதுவுமே சரியில்லைனா கூட அது போல் இருக்கும். இதெல்லாம் இதை எடுத்து நல்ல வியாபாரத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். நல்ல உங்களுக்கு பண வரவை அதிகமாக வர வச்சு கொடுக்கும். நல்ல வியாபாரத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். ஜன வசியத்தை ஈர்த்து கொடுக்கும். அது நான் சொல்கிற மாரி இந்த பூண்டை நான் சொன்ன மாரி செஞ்சு நீங்கள் அந்த வண்டியிலையாக இருந்தாலும் சரி, கீழே ரோட்டு ஓரத்தில் இந்த பிளாட்பாரத்தில் கடை போட்டிருந்தாலும் சரி, இதில் எதில் வேணாலும் நீங்கள் வச்சு இந்த வியாபாரத்தை பாருங்கள். ஆனால் 3 நாளைக்கு ஒரு ஐட்டம் இந்த பூண்டை எடுத்து கிடச்சிட்டு மாற்றணும். இதை மாற்றும் போது தெய்வீகமாக கவிச்சு சாப்பிடாமல் அந்த பூண்டை அந்த இதெல்லாம் தடவணும். கவிச்செல்லாம் சாப்பிட்டுட்டு போய் அதை செய்யக்கூடாது. செஞ்சு வச்சுட்டு கூட சாப்பிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலாம், வியாபாரத்தை பார்க்கலாம். அது போல் செய்யலாம். செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நல்லா ஜனத்தை நல்லா இழுத்து கொடுக்கும். ஜனம் ரோட்டில் போகிறவங்களாம் நின்று நம்ம கடையை பார்த்துட்டு எதுக்கே போகிறவங்க நின்று நம்ம கடையில் ஹோட்டல் கடையாக இருந்தால் சாப்பிட்டு போவாங்க. இல்லை பதார்த்தம் காய்கறி கடை, இல்லை பழக்கடை வச்சுக்கிறீங்களா, நம்ம கடையில் பழம் எல்லாமே வாங்கிட்டு போங்க. இது ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க. இதே இது போல் ரோட்டு ஓரத்தில் கடை வச்சுக்கிறவங்களுக்கு நான் எந்திரமும் இங்கே பூஜை பண்ணி நல்லா மந்திரம் ஏற்றி அதுக்கு தேவையான மந்திரத்தை கொடுத்து பூஜை பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் வரும், ஃபோன் பண்ணி கேளுங்க. அதுக்கு தேவையான இதை பதில் நாங்கள் சொல்லுவோம். அது எப்படி என்ன ரேட், ஆனால் அது பூஜை பண்ணி விற்கிறது அது கொடுக்குறதுனால அந்த காசை கட்டினீங்கன்னா உங்களுக்கு கொரியரில் கூட அனுப்பிச்சி வைப்பேன். நீங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு நேரடியாக வாங்குறதுனால அருள் வாக்கு பார்த்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கின்னு அதுக்கப்புறம் வாங்கி போகலாம்.
நீங்கள் போகணுன்னா அது போல் தேவைன்னா எந்திரம் கடைக்கு வாசப்படி முன்னாடி மாட்டுறதுக்கு எந்திரம் கொடுக்குறேன். பூஜை பண்ணி நல்ல வியாபாரம் சூடு பிடிக்கும். எப்படியாப்பட்ட கெட்ட எண்ணத்தோட வராங்களோ, நம்ம கடைய வந்து கண் வைக்கிறாங்க, இப்போ கண் திருஷ்டி அதிகமாகுதா, அதை பூரா இது வெளியில் எடுத்துரும். நீங்கள் வந்து நான் சொல்கிற மாரி செய்யுங்க. உங்களுக்கு தேவையா இருந்தால், இந்த எந்திரம் தேவையா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் வரும். ஃபோன் பண்ணிங்கன்னா சில விளக்கத்தை சொல்லுவேன். சொல்லி நாங்கள் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வேணும்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொரியரில் வந்து நான் போட்டு விடுவேன். நீங்கள் கொரியரில் வாங்கி பூஜை பண்ணி மாட்டிட்டிங்கன்னா, உங்களுக்கு எப்படிப்பட்ட கெட்ட இது பூரா வெளியில் போயிடும். உங்கள் கடைக்கு வந்து அண்டாது. நல்ல வியாபாரம் சூடு பிடிக்கும். நல்லா பார்க்கறதுக்கே உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வேலை செய்யும். இந்த பூண்டு செஞ்சு வைக்கிறதும் சரி, இந்த எந்திரம் நான் என்னை கேட்டிங்கன்னா நான் கொடுப்பேன். அதையும் வச்சாலும் நல்லா வியாபாரம் ஓடும். நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம்.